நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சட்டசபை முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்தும், மகளிருக்கென சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்க கோரியும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் IG வீரராகு, திருவண்டார்கோவில் காந்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னதாக நெல்லித்தோப்பு தொகுதியிலிருந்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு வந்தனர். அதுபோன்று உருளையன்பேட்டை தொகுதியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா தலைமையில் இளைஞர் அணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் முன்னிலையில் 1000க்கும் மேற்பட்டோரும், உழவர்கரை தொகுதியிலிருந்து மாணவர் அணி மணிமாறன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் IG வீரராகு தலைமையில் 500க்கும் மேற்பட்டோரும் ஊர்வலமாக புறப்பட்டு வந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன், தலைமை கழக மகளிர் அணி தலைவி நூர்ஜஹான் பேகம், செயலாளர் புதுக்கோட்டை விஜயா உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் காமுகர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி சிறப்புரையாற்றினர். போராட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, இலக்கிய அணி, வழக்கறிஞர் அணி, தொழிலாளர் அணி, மீனவர் அணி உள்ளிட்ட அனைத்து அணியினரும், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவைக்கு வந்த தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுவைக்கு காலை 7:50 மணிக்கு மும்பையிலிருந்து தாதர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. பயணிகள் இறங்கியதும் ஊழியர்கள் வழக்கம் போல் ரயில் பெட்டிகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது முன்பதிவு செய்யப்படாத கடைசி பெட்டியில் கேட்பாரட்டு ஒரு சூட்கேஸ் அனாதையாக கிடந்தது. உடனே ஊழியர்கள் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்த பொழுது அதில் செல்போனுடன் ஒயர் இணைக்கப்பட்டு பந்து வடிவில் ஒரு வெடிகுண்டு இருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனே ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விரைந்து வந்து சூட்கேஸை மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வெடிகுண்டு வெடிக்காத வகையில் பாதுகாப்பாக கொண்டு சென்று ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கொண்டு சென்று வைத்தனர். இதனிடையே ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து சூட்கேஸ் இருக்கும் இடத்திற்கு பொதுமக்கள் செல்லாதவாறு பாதுகாப்பு பணியினை மேற்கொண்டனர். மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து வெடிகுண்டை எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே ரயில் பெட்டியில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பற்றி தகவல் பரவியதால் பொதுமக்களிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் உரிய நேரத்தில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டில் இருந்த ஒயர்கள் அனைத்தையும் துண்டித்து உப்பளம் மைதானத்திற்கு எடுத்து சென்று தூக்கி வீசினார். ஆனால் அது வெடிக்கவில்லை. அதன் பிறகு கம்பால் அடித்தார். அப்போதும் அது வெடிக்காததால் அது போலி வெடிகுண்டு என்று முடிவு செய்தனர். அது வெடிகுண்டு அல்ல என்பது தெரிந்த பிறகுதான் மக்கள் நிம்மதியடைந்தனர். மாணவி கற்பழிப்பு வழக்கில் 3வது குற்றவாளியை கைது செய்யாது ஏன் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்தியலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், +2 மாணவி கற்பழிப்பு வழக்கில் 3வதாக ஒரு குற்றவாளி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரை ஏன் கைது செய்யவில்லை என்றும், இந்த விவகாரத்தில் உண்மை நிலையை அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் மாணவர்களின் சீருடையை மாற்றி அமைப்பது குறித்து மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருடன் கலந்து பேசி அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும், சீருடையுடன் மேலங்கி என்பது தேவையற்றது. மேலும் பள்ளி பேருந்துகளில் ஓட்டுநர்கள், நடத்துனர்களை நன்கு பயிற்சி பெற்ற அனுபவசாலிகளை போட வேண்டும் என்று கூறிய அவர், தொடர்ந்து சென்டாக் நிதி
வீடு கட்ட மானியம், வெள்ளை அரிசி உள்ளிட்ட எதையுமே செய்யாமல் 70 கோடியில் நில ஆர்ஜிதம் செய்து 500 கோடியில் சட்டசபை கட்டிடம் எழுப்புவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் புதுவை மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது என்றும், குறிப்பாக காவிரி நீர், மின்சாரம், பாடநூல் ஆகிய விவகாரங்களில் புதுவை அரசை தமிழக அரசு பழிவாங்குகிறது, பாடப்புத்தகம் கிடைக்காமல் அரையாண்டு தேர்வு விடுமுறை நீட்டித்துள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் 2 மாதத்திற்குள் தொகுதி மறுசீரமைப்பு நடத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டும் அதனை மதிக்காமல் அதற்காக ஒரு கமிட்டியை கூட அரசு நியமிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் நடைபெற்ற சிறுவர்களுக்கான கொக்கோ கோலா கோப்பைக்கான கால்பந்து போட்டி பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் திரு தியாகராஜன் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து சங்கம் மற்றும் அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் சார்பில் சிறுவர்களுக்கான கொக்கோ கோலா கோப்பை கால்பந்து போட்டி கடந்த 4ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்தது. அதற்கான பரிசளிப்பு விழா கால்பந்து கழக தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு தியாகராஜன் கலந்து கொண்டு கோப்பையை கைப்பற்றிய ஆதித்யா வித்யாசிரம் பள்ளிக்கு கொக்கோ கோலா கோப்பை, பரிசு மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார். மற்றும் போட்டியில் பங்கேற்ற பள்ளிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் முத்துசாமி, விளையாட்டுக்குழு செயல் அதிகாரி பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவிற்கான ஏற்பாடுகளை கால்பந்து கழக தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழாவில் கால்பந்து கழக நிர்வாகிகள், கால்பந்து வீரர்கள், பெற்றோர்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவிகள் செல்லும் பேருந்துகளை அரசு கண்காணிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து திமுக மகளிர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன் பேசுகையில், தமிழகத்தில்தான் பாலியல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றன, தற்போது புதுவைக்கும் பரவியுள்ளது. இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்காக சட்டத்தை பலப்படுத்த வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டுமன்றி குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை கிடைக்க விரைவு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும். மேலும் என்ஆர் காங்கிரஸ் அரசு பெண்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார். தொடர்ந்து மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் பேசுகையில், புதுவையில் நடைபெறும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளதாகவும், பொதுவாக அரசு வருவதை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை, அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகளும் அமைப்புகளும் போராட்டம் நடத்தினால்தான் அரசு செவிசாய்க்கும் என்ற போக்கினை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். தற்போது பெண்களுக்கு தனி பேருந்து விடப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாகவும், தனியார் பேருந்துகளில் சீருடையை கட்டாயமாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், தொடர்ந்து மாணவிகள் செல்லும் பேருந்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும், புதுவையில் மக்கள் நலனில் அக்கறையில்லாத ஆட்சி நடப்பதாகவும், அதனை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் பேசினார். புதுவை நெல்லித்தோப்பில் நடைபெற்ற புகையில்லா போகி பற்றிய விழிப்புணர்வு பேரணியை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் அன்னை இந்திரா இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். மேலும் போகி பண்டிகையின் பொழுது பிளாஸ்டிக், டயர் போன்ற பொருட்களை எரிப்பதால் சுற்றுச்சூழல் மாசுபடும் என்பதால் அவற்றை எரிக்க வேண்டாம் என்று கூறினார். அப்பொழுது தொழிலதிபர் தங்கம் உடனிருந்தார். பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்ற பேரணிக்கான ஏற்பாட்டினை சமூக சேவகர் நாராயணன் செய்திருந்தார். புதுவையில் முதியவரை கொலை செய்து எரித்த வழக்கில் குற்றவாளியை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை திலாசுப்பேட்டையை சேர்ந்த புருஷோத்தமன் என்ற முன்னாள் AFT ஊழியர் புருஷோத்தமன் என்பவரை
சில தினங்களுக்கு முன்பு சாரணப்பேட்டையைச் சேர்ந்த கழுகுகுமார் அடித்து கொலை செய்து பின்னர் அவர் மீது குப்பைகளை போட்டு தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் எரிந்த நிலையில் கிடந்த முதியவர் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து குற்றவாளி கழுகுகுமாரை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் கழுகுகுமார் விழுப்புரத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்து தனிப்படை போலீசார் விரைந்து சென்று குற்றவாளியை மடக்கி பிடித்தனர். மேலும் அவரை மேட்டுப்பாளையம் அழைத்து வந்து கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் முதல் இடத்தை பிடித்த மோதிலால் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் திரு ஏம்பலம் செல்வத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்று சாதனை படைத்த மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் புதுவை ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் திரு ஏம்பலம் செல்வத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சால்வை அணிவித்து கௌரவித்து பாராட்டி ஆசி வழங்கினார். அப்பொழுது வேல்முருகன், ராஜ்குமார், ரமேஷ், பிரபாகர் உள்ளிட்டோரும் மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களும் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.